திருச்சிற்றம்பலம். ஆடும் அறிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செல்வில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரை இரண்டு மறிவுள்ள உருவரும் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒன்றாம் பெருவழி கப்பாலாய் உள்ள பொருள் இதழ்வே பெரிதும் செய்யவன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவல் இப்போது குலத்துள் நிற்பான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை என்றாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே இன்றைய தினம் கேஎம் கந்தசாமி கோயிலில் மிக அற்புதமாக திருக்கோயிலாருடைய ஏற்பாட்டில் நாம் அறுமுக சிவனும் ஐமுக சிவனும் வேறு வேறு அல்லர் என்கிற கருத்தின் அடிப்படையில் நடேசனும் குகேசனும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சிவபெருமானும் முருகப்பெருமானும் தந்தை மகன் உறவாக நாம் அறிந்து வருகின்ற இந்த நிலையில இந்த உறவு என்பது உபச்சாரமாக சொல்லப்படுகின்ற ஒன்று என்றும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு வேறு பொருள்கள் அல்ல என்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பு இங்கே வழங்கப்பட்டு இருக்கிறது. அதை பற்றிய ஒரு சிறு குறிப்புரை நம்முடைய திலகவதி அம்மையார் அவர்கள் இங்கே முன்னுரையிலே குறிப்பிட்டார்கள். முருகன் என்று சொல்லுகிறவன் சிவபெருமானிடமிருந்து வந்தவன் என்கிற கந்தபுராண கதையை ஒட்டி சிவபெருமானை தந்தையாகவும் முருகப்பெருமானின் மகனாகவும் சொல்லுகின்ற உபச்சாரம் நமக்கு உண்டு. ஆனால் இருவரிலே யார் பதிப்பொருள் என்பதிலே நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பதி என்று சொல்லக்கூடிய முழு முதற் கடவுளுக்கு சில இலக்கணங்கள் உண்டு. அப்படி அந்த இலக்கணங்கள் பூர்த்தியாகிற பொருள்தான் முழு முதற் பொருளாக இருக்க முடியும். கடவுள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இங்கே தந்தை கடவுளா மகன் கடவுளா? தந்தை மகன் என்று இருவரை சொன்னால் இருவரும் கடவுளரா? இரண்டு கடவுளர்கள் எப்படி இருக்க வாய்ப்பு உண்டு? கடவுள் என்பது ஒன்றே ஒரு பொருள்தான் கடவுளாக இருக்க வாய்ப்பு உண்டு. பதி ஒன்று, பசுக்கள் அநேகம். இந்த இரண்டையும் உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, ஒன்றே பதி, ஒன்று என்றது ஒன்று காண். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சித்தாந்த சாத்திரம். ஒன்று என்றது ஒன்று காண், ஒன்றே பதி, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்றெல்லாம் சொல்லப்பெறுவதிலே முழு முதற் பொருளாக இருக்கக்கூடியது ஒரு பொருளாகத்தான் இருக்க முடியும். அப்படி ஒரு பொருளாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் முருகன் என்றும் சிவன் என்றும் சொன்னால் எது இதிலே முழுமுதற் பொருள் என்கிற ஒரு ஐயம் நமக்கு வரும். அதனால பிணக்கும் வரும். ஆனால் நாம் உண்மையினுடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இது
இதில் இருக்கக்கூடிய குழப்பம் நமக்கு நீங்கிவிடும். முருகப்பெருமானை பற்றி சொல்லுகிற பொழுது அருணகிரிநாதர் சொல்லுவார், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. பெம்மான் முருகன் பிறவான் இரவான், அவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது என்று சொல்லுகிறது. அப்ப பெருமான் முருகன் பிறவான் இரவான் என்று சொன்னால் பெருமானை முழுவதற் பொருளாக அங்கே அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார். சிவபெருமானை சொல்லுகிற பொழுதும் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேலி, தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேலி என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார் சிவபெருமானை. அவருக்கு கோயில் சுடுகாடு பொற்புலித்தோல் நல்லாடை, அவன் தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேலி என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு தாயின் தந்தை என்பவர் கிடையாது என்று சொல்லுகிற முழுமுதற் பொருளாக சிவபெருமானை சொல்லுகிறார். ஆக இப்ப நாம சிவபெருமானை தந்தை என்றும் முருகப்பெருமானை மகன் என்றும் சொல்லுகிற பொழுது இந்த இருவருக்கும் முழுமுதற் தன்மை இரண்டு பொருள்களுக்கு எப்படி சொல்ல முடியும் என்கிற ஒரு ஐயமானது வருகிறது. ஆகையினால் தான் இந்த தெளிவு சைவர்களுக்கு இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு இருக்கலாம், சாதாரணமானவர்களுக்கு இருக்கலாம், ஆனால் சைவர்களுக்கு இருக்கக்கூடாது. மிக அற்புதமாக அதை அருணகிரிநாதர் சுவாமிகள் சொல்லுகிறார். அருணகிரிநாதருடைய ஒரு துதியை நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் சொல்லுகிற பொழுது அற்புதமாக சொல்லுகிறார். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் முருகன் வேறு அல்ல, சிவன் வேறு அல்ல. அவர் முருகனை பாடுவதும் சிவனை பாடுவதிலுமே எந்த விதமான பேதமும் இருக்காது. ஆக்கைக்கும் ஆவிக்கும் ஆதாரமாயிருந்து ஆட்டுவிக்கின்ற சிவமே, அறிவினுக்கு அறிவாயிருந்து அதனை அறிவிக்க அறியும் சிவமே, வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத அத்துவித வத்துவாய் உள்ள சிவமே, வளர்பிறவி கடக்குணர்களுக்கு துணையாக நிற்கின்ற சிவமே, சூக்குமுங்கட்கொரு சூக்குமும் எல் சொல் பணுவல் சொல் அழிவிலாத சிவமே, தொல்லை வினை யாவும் துமித்து மதியமுத சுகானந்த வீடைதுவான் சீக்கிரம் என தடுத்து அடிமை கொண்டு ஆளரோ. இந்த பாட்டுல இந்த பகுதி வரைக்கும் அவர் சிவனை பாடுறாருன்னு தான் நம்ம நினைப்போம். இது வரைக்கும் அவர் சொன்னது சிவமே சிவமே தான் கூப்பிட்டு வர. ஆட்டைக்கும் ஆவிக்கும் ஆதாரமாயிருந்து ஆட்டுவிக்கின்ற சிவமே, அறிவினுக்கு அறிவாயிருந்து அதனை அறிவிக்க அறிவாய் என்ற சிவமே, வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாத அத்துவித வத்துவாய் உள்ள சிவமே, பல பிறவியாள்கள் கடக்குணர்களுக்கு புனையாக சிவமே. இப்படி சிவமே சிவமேன்னு கூப்பிட்டு இருக்காரு. நாம என்ன நினைக்கிறோம், சிவனை பாடுறாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் எப்படி பாடுறாரு பாருங்க. சூக்குமங்கட்கொரு சூக்குமம் என்ன பழுவன் சொல்ல இல்லாத சிவமே, தொல்லை வினையாவும் துமித்து மதியமுத சுகானந்த வீடைதுவான் சீக்கிரம் என தடுத்து அடிமை உண்டாளரோ. தொல்லை வினையாவும் துமித்து மதியமுத சுகானந்த வீடைதுவான் சீக்கிரம் என தடுத்து அடிமை கொண்டாளரோ. தித்திக்கும் முத்தி முதலே தெல்லறிவு என்னும் சலதி பொங்கும் உள்ளூரில் வளர் சிவ சுப்பிரமணிய தேவே. கடைசியில் சுப்பிரமணியர் பாட்டு, சுப்பிரமணியரை தான் கூப்பிடுறார். ஆனா சுப்பிரமணியரை எப்படி கூப்பிடுகிறார் என்று சொன்னால் சிவமே என்று அழைக்கிறார். சிவம் 5 முகங்களோடு விளங்கக்கூடிய சிவம் 6வது முகத்தையும் எடுத்தால் அது 6 முகம்.
கிழக்கே தத்புருஷம், மேற்கே சத்யோசாதம், சற்று மேல் நோக்கி ஈசானம், கீழே ஒரு முகம் இருக்கு. அதுக்கு அந்த கீழ் முகம் எதற்கு என்று கேட்டால், இந்த 5 முகங்களும் சுத்தமாயில இருக்கக்கூடிய புவனங்களுக்கும் அவர்களுக்கும் கீழே ஒரு முகம் இருக்கு பாருங்க, அதுதான் அதோ முகம். அது கீழ் நோக்கி இருக்கும். இந்த அதோமுகம் எதற்கு என்று கேட்டால், சகலருக்கு இந்த அதோமுகம். சிவபெருமானுடைய 5 கண்டத்திலேயும் கருப்பு கிடையாது. அதோமுகத்துல மட்டும்தான் கண்டம் கருப்பாரு. அதனால நம்முடைய திருமூலர் சொல்லுவார், அவர் விடத்தை குடித்தது 6வது முகத்தில். அந்த கண்டம் மட்டும்தான் கருப்பா இருக்கும், 6வது முகத்தினுடைய கண்டம். ஏன்னு கேட்டால், அந்த கண்டம் எதை குறிக்கிறது என்று கேட்டால், ஆணவ மலத்தை குறிக்கிறது. ஆணவ மலம் நமக்கு மிகுந்து இருக்கிறது. அந்த மலத்தை போக்குவதற்காக அந்த திருமுகம் சகலருக்காக எடுத்தது. தேவர்கள் சகலர்கள் தான். திருமால், பிரமன் உள்ளிட்ட அத்தனை பேருமே சகலர் தான். பிரளயாகலது ஸ்ரீகண்டன்ல இருந்து தான் பிரளயாகலது. அப்ப இந்த சகலருக்காக எடுத்த திருமுகம், இந்த சகலருக்கு 5 தொழில் செய்வதற்காக எடுத்த திருமுகம் தான் இந்த அதோமுகம், இந்த 6வது முகம். 5 முகங்களை கொண்டு அவருக்கு அமைந்திருக்கின்ற மூர்த்தங்கள் மாகேஸ்வர மூர்த்தங்கள். 6வது முகம் வைத்திருக்கிறாரே, அதற்கு ஒரு மூர்த்தம் விடுமில்ல, அந்த மூர்த்தம் தான் சுப்பிரமணிய மூர்த்தம். எனவே சிவபெருமானிடமிருந்து முருகன் வந்தான் என்று சொல்லக்கூடாது. சிவபெருமானே முருகனாக வந்தான் என்றுதான் சொல்லப்படும். சிவனிடமிருந்து முருகன் வந்தான் என்று நினைத்து ஏமாந்து போனவன் சூரபத்மன். அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. அவன் எத்தனை தூரம் எடுத்து சொன்னாலும் சூரபத்மன் சொன்னான், மேலே 1008 எனும் அண்டமும் வென்றே ஏறுகின்றதோ தனி இறையாகிய எனக்கு கோல வாழையில் இன்னமும் தோன்றா குதலை பாலனே கோலாம் என புத்திகள் பகர்வான். அவன் கேட்டான், 1008 அண்டத்துக்கு நான் அதிபதியாக இருக்கிறேன், என் 1008 அண்டத்தையும் ஆள்க என்று சிவபெருமான் வரம் கொடுத்திருக்கிறார், நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன். சிவபெருமான் கொடுத்த வரத்தை நீக்குவதற்கு, மாற்றுவதற்கு எவனாலும் வர முடியுமா? இங்கே ஒருவன் வந்து என்னை வெல்வேன் என்பது எப்படி சாத்தியம்? எனக்கு வரம் கொடுத்தது சிவபெருமான், வந்திருக்கிறது முருகன், அவன் என்னை என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவன் என்ன நினைச்சான், சிவன் வேற முருகன் வேறன்னு நினைச்சான். சிவன் வேற முருகன் வேறன்னு நினைச்சு பாழா போனவன் அவன் தான் முதல் ஆளு. இப்படி 2 பேரும் வேற வேறன்னு நினைச்சா வீணா போகும். அப்படித்தான் வீணா போனாங்க. அப்பயும் வீரவாகுதேவர் வந்து சொல்லுகிறார், அட மலையா, கைலாயத்தில் இருக்கிற சிவபெருமான் இங்க வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சூரிய ஒளி தேவைன்னா 9 கோடி மைலுக்கு அப்பால இருக்கிற சூரியன் வரணும்னு அவசியம் இல்லை. அவன் 9 கோடி மைலுக்கு அப்பாலேயே இருக்கலாம், ஆனா அவன் கிழமை இங்க வரும். அதுபோல சிவபெருமான் கைலாயத்திலிருந்து தான் இங்க வரணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய ஒளி சக்தியாக முருகன் இங்க வந்து இருக்கிறான். தேசுடைய மணியில் கதிர்வரும் திறம் போல் அப்படின்னு சொல்லுகிறான். ஒளி படைத்த மணியில் இருந்து எப்படி அந்த தேசு என்று சொல்லக்கூடிய ஒளி வருகிறதோ அப்படி சிவபெருமானிடமிருந்து முருகன் வந்திருக்கிறான். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சிறையில இருக்கக்கூடிய அமரர்களை விடுதலை செய்து விடு, அது ஒன்று போதும். ஆனா அது ஒத்துக்க மாட்டேன். என்னை யாராலும் வெல்ல முடியாது. 1008 அண்டமும் கொடுத்தது சிவபெருமான், நான் அதை ஆட்சி செய்வேன், யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா. ஆனால் என்ன நடந்தது? அவன் தோற்கடிக்கப்பட்டான். அப்பதான் அவன் உணர்ந்தான், ஓஹோ, நான் இது வேறு பொருள் என்று எண்ணி இருந்து கோல மாமங்கை தன்னை குலவும் குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் அண்ணான் பரிசிவை அறிந்தேன்
இந்த முருகன் மயில் மேல விளையாடிட்டு வர ஒரு குழந்தைன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். கோலமா மங்கை தண்ணில் குவரன் தன்னை பாலன் என்று கருதி இருந்தேன் நான் பரிசிலை அறிந்தினேன். மால் அயல் தனக்கும் மற்றை வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தி மூர்த்தியே அன்றோம் நான் போர்க்களத்துல. அப்ப இட் வாஸ் டூ லேட். எல்லாத்தையும் தோற்றான், அத்தனையும் இழந்துட்டான். இழந்த நிலையில சொன்னா மாலையன் தனக்கும் மற்றை வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தி இம்மூர்த்தியே அன்றோம். யார் சூரபத்மன் சொல்லுதான். ஆகையினாலே சிவபெருமான் முருகன் என்று சொல்லக்கூடிய இந்த மூர்த்தி வேதங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. பொருள் என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளுக்கு இரண்டு நிலை உண்டு. அது ஒன்றுக்கு மட்டும் இல்ல, எல்லா பொருளுக்குமே இரண்டு நிலை உண்டு. எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கு பொது இயல்புன்னு ஒண்ணு உண்டு, சிறப்பு இயல்புன்னு ஒண்ணு உண்டு. எல்லா பொருளுக்கும் பொது இயல்பு, சிறப்பு இயல்பு. பொது இயல்பு கல்வி ஞானத்தினால தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சிறப்பு இயல்பு அனுபவ ஞானத்தினால் தான் விளையும். ரஷ்யாவிலிருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்தார். நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் ஏதோ ஒரு மாநாட்டுக்காக வந்தார். ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சாங்க. அவர் ஹோட்டல்ல தங்கல. அப்படி தங்கவர் என்ன பண்ணாரு, மாநாட்டுக்கு கிளம்புறதுக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரம் இருக்கு, ரெடியா இருந்தார். அப்ப அவருக்கு மனசுல ஒரு ஆசை வந்தது. இந்தியா அவருக்கு ரஷ்யாவில் இருக்கிற அவருக்கு இந்தியாவை பற்றிய ஒரு அபிப்பிராயம் என்னன்னா, இங்க வாழைப்பழம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணார், ஒருத்தர் அந்த ரூம் பாயை கூப்பிட்டு இந்த பேக்ல வர சொல்லி கொஞ்சம் வாழைப்பழம் வேண்டு வாப்பான்னு சொன்னார். அவனும் போய் வாங்கிட்டு கொடுத்தான், சாப்பிட்டேன். அழைச்சிட்டு போறதுக்கு மாநாட்டிலிருந்து வந்தாங்க. ஐயா போலாமாங்க, எப்படி இருக்கு நீங்க பாம்பே, எப்படி ஃபீல் பண்றீங்க இந்தியாவை? கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். என்ன விஷயம் அப்படின்னு. இல்ல வந்த உடனே இந்த வாழைப்பழத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டு இருந்தேன், வந்த போதே நினைச்சேன் இந்த வாழைப்பழம் சாப்பிடணும்னு நினைச்சேன். ரூம்ல இருக்கிறவங்க வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லி சாப்பிட்டாங்க. அப்படி நல்லா இல்லையே, அதை போய் இவ்வளவு விசேஷமா சிறப்பா பேசிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு. சார் உங்களுக்கு நல்ல பழம் கிடைச்சிருக்காது, நான் உங்களுக்கு ஐம்பது குட் பண்ணேன், உங்களுக்கு நல்ல பழத்தை நான் வைக்கிறேன்னு சொல்லி இருக்க சொல்லிட்டு இவரே போய் பழத்தை வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க சார் கொடுத்தாரு. அவன் வாங்கினவங்க என்ன பண்ண தெரியுங்களா, அந்த பழத்தை தோலோட அப்படியே தின்ன ஆரம்பிச்சான். அடப்பாவி இப்படிதான் முதலையும் தின்னியான்னா, ஆமாண்ணா அது இப்படி திக்க கூடாது, இந்த மேல இருக்கிற தோலை பீல் பண்ணணும், அதை எடுத்துக்கிட்டா எடுத்துட்டு இப்படி சாப்பிட்டு. வாழைப்பழத்தை பத்தி அவன் படிச்சுட்டு வந்ததெல்லாம் புத்தக ஞானம். ஆனால் உண்மையிலே வாழைப்பழம் எப்படி இருக்குன்னு கேட்டா அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அனுபவ ஞானம் தான் அதனுடைய தன்மையை சொல்லும். ஒரு பெரிய அறிஞரை கூப்பிட்டு பேச சொன்னாங்க. தலைப்பு என்னன்னு கேட்டா நெய்யின் சுவை, அதுதான் தலைப்பு. அவர் உடனே பேச ஆரம்பிச்சார். நெய்யின் சுவை என்பது பற்றி அடியான் பேச இருக்கிறேன். இந்த நெய் என்பது எப்படி என்று சொன்னால், பசுமாட்டிலிருந்து பாலை பெற்று அந்த பாலை பிறக்கி ஊற்றி, அதை பிறக்கி ஊற்றிய பிறகு அது தயாரான பிறகு அதை எழுச்சி நின்றுதான். நெய்யின் சுவை பற்றி தான் நீங்க பேச வந்திருக்கீங்களே தவிர how to produce ghee பேச வந்த. நீங்க நெய்யின் சுவையை பற்றி பேசுங்க. சரி, நெய்யின் சுவை எப்படி இருக்கும் என்றால், ஒருத்தர் இனிப்பா இருக்குமானா இல்ல இருக்காது, ஒருத்தர் கசப்பா இருக்குமானா இல்ல இருக்காது, ஒருத்தர் புளிப்பா இருக்குமானா இல்ல இருக்காது, ஒருத்தர் உப்பு கரிக்குமானா இல்ல இருக்காது. எப்படித்தான் இருக்கும் நெய்யின் சுவை? என்ன நெய்யின் சுவை எப்படி இருக்கும் என்றால் நெய்யின் சுவை போலவே இருக்கும்.
இன்எக்ஸ்பிளிகபிள். அங்க நின்று இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தார் பண்டிட். அங்க ஒருத்தர் நின்று இருந்தான். அவன் சொன்னா, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, நெய்யின் சுவை எப்படி இங்க வாயா, நாக்க நீட்டு இந்த நெய்யை எடுத்து அப்படி கொஞ்சம் நாக்கில் வச்சான். இதுதான் என் நெய்யா. ஓ இதுதான் நெய்யா. எத்தனையோ புத்தகங்களாலும் எத்தனையோ ஞானத்தினாலும் விளக்கப்பட முடியாத ஒரு சுவையை அனுபவத்தினாலே தான் விளக்க முடியும். முருகனுடைய பெருமை எப்படி இருக்கும், சிவத்தினுடைய பெருமை எப்படி இருக்கும், சிவானந்தம் எப்படி இருக்கும் என்றால் பக்கம் பக்கமாக எழுதினாலும் பக்கம் பக்கமாக படித்தாலும் பக்கம் பக்கமாக கேட்டாலும் அனுபவித்து விட முடியாது. அதெல்லாம் பொது இயல்பு. ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்தால்தான் அந்த இன்பத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்கிற. அதனால்தான் சொன்னார், செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததன உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிகின்றார் அறிகின்றது. ஆனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே அன்னைக்கு கேட்கிறேன். நாம அனுபவிக்கணும், நாம அதை சுவைக்கணும். எத்தனை தூரம் அதை நாம் பேசினாலும் அதை படித்தாலும் அது அனுபவத்திற்கு உரியது. எனவே இங்கே சொல்லுகிற பொழுது சிவன் முருகன் என்று சொல்லுகிற பொழுது இந்த சிவனாகட்டும் முருகனாகட்டும் இந்த இருவரும் எங்கிருந்து ஒற்றுமைப்படுகிறார்கள், எங்கே வேறுபடுகிறார்கள், எந்த இடத்துல இவர்கள் இருவரும் ஒருவருக்கு பார்க்கணும். அதை ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். நான் இப்ப முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு பொருளுக்கும் சிறப்பு இயல்பு பொது இயல்பு உண்டு சொன்னேன். எல்லா பொருளுக்கும் உண்டு. இப்ப ஒருத்தரோட பொது இயல்பு நம்ம ஆபீஸ்ல இருக்கிறார் ஒருத்தர், அவருடைய பொது இயல்பு நமக்கு தெரியும். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு அவரோட அனுபவப்பட்டவர்களுக்கு தான் அவருடைய சிறப்பு இயல்பு தெரியும். ஒருவரை பொது இயல்பாக ஒருத்தர் சொல்ல கேட்டு ஒருத்தர் சொன்னதை வைத்துக் கொண்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அவருடைய உண்மை அனுபவம் என்னங்கிறது அவரோட பழகி அனுபவிச்சாதான் தெரியும். சிவத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்கிறோம். ஆனா நாம் அவங்களை அனுபவிச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்கிற போது நாம் அந்த கேள்வியை நாம தான் கேட்டுக்கொள்ளணும். ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம பார்ப்பது எல்லாம் தூலம். இவையெல்லாம் தூலம். இந்த தூலம் ஒரு சூக்கமத்தில் இருந்து வந்ததுதான். இந்த உடம்பு கூட ஒரு சூக்கமத்தில் இருந்து வந்ததுதான். அந்த சூக்கமும் தாயின் கருவிலே இருந்தது. அந்த சூக்கமும் அதுதான் இங்கே வளர்ந்தது. அன்னைநாதர் சொல்லுகிறார், மிகச் சிறப்பாக சொல்லுகிறார், இந்த கருவானது தாயின் வயிற்றிலே இருக்கிற பொழுது அதனுடைய வெயிட் எவ்வளவு அப்படின்னு சொல்லுகிறார். அருகு நுனி பனி அணைய என்று சொல்லுகிறார். ஒரு அருகப்புள்ளில அதனுடைய டிப்புல ஒரு பனித்துளி இருந்தால் அந்த பனித்துளியினுடைய வெயிட் என்னவோ அதுதான் நம்முடைய ஸ்டார்டிங் வெயிட். வெளியில 80-90 கிலோ வந்துட்டோம். எப்படி வந்தது? எவ்வளவு பாருங்க. நம்முடைய ஸ்டார்டிங் வெயிட் வெறும் பனித்துளி சைஸ் தாங்கிற இந்த உடம்புல. அப்ப இந்த சூக்குமத்திலிருந்து வந்தவைதான் அத்தனை தூலமும். இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடியது அத்தனையும் சூக்குமத்திலிருந்து தோன்றியது. வித்து, அந்த வித்துக்குள்ள மரம் சூக்குமமாக இருக்கிறது. வித்தை விதைத்தவுட மரம் தூலமாக வெளியே வந்து விட்டது. எனவே சூக்குமத்திலிருந்து வந்ததுதான் தூலமாகிய மரம். சூக்குமத்திலிருந்து வந்ததுதான் இந்த உடம்பு. இந்த மொத்த பிரபஞ்சம் சூக்குமத்திலிருந்து வந்ததுதான். ஒரு நாள் இது சூக்குமத்திலிருந்து ஒடுங்கிவிடும். இந்த சூக்கமம் என்று சொல்லக்கூடியதுதான் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்றில் இருந்துதான் இந்த உலகம் பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் மாயையிலிருந்து சூக்கமமாக தோன்றியவைதான். நாம தெளிவாக சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு 2 கருத்துக்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உலகம் இறைவனிடமிருந்து வர
இரண்டாவது, உயிர்கள் இறைவன் படைக்கவில்லை. இந்த ரெண்டு கருத்தையும் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் உயிர்களை படைத்தான் என்று சொன்னால் உயிர்களுக்கு இருக்கக்கூடிய குற்றம் முழுவதும் இறைவனால் வந்தது என்று ஆகிவிடும். அவர் தான் இந்த உயிரை படைச்சார்னா ஏன் இது இவ்வளவு குற்றத்தோடு இருக்கு? சமையல் மோசமா இருந்தா யாரு காரணம்? சொல்லுமா, கரெக்டா சொன்னீங்க. சமைக்கல. சமையல் மோசமா இருந்தா சமைக்கிறவன். உயிர்கள் இவ்வளவு குற்றத்தோட இருந்தா படைச்சவன். இவ்வளவு குற்றத்தோட உயிர்களை ஏன் படைக்கணும்? அப்புறம் அந்த குற்றத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணணும்? இறைவன் உயிர்களை படைக்கவில்லை என்பது உறுதியா சொல்ல முடியும். ஏன் அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்னா, அவன் படைச்சிருந்தா இது இவ்வளவு மோசமா இருந்திருக்காங்க. இதனுடைய குற்றங்கள் எங்கிருந்து வந்தன? ஏன் இதற்கு இத்தனை வஞ்சகம், சூது, களவு என்று சொல்லக்கூடிய அத்தனை குற்றங்களும் இதற்கு எங்கிருந்து வந்தது? படைத்தவனிலிருந்து அல்லவா வந்தது என்று சொல்ல வேண்டியிருக்கும். எனவே இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. இறைவன் உலகத்தை படைத்தான் என்பதும் தவறு. உலகம் ஜடம், அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் அறிவுள்ள பொருளிடமிருந்து வராது. சிவம் அறிவுள்ள ஞான பொருள். ஞான பொருளிடமிருந்து அறிவற்ற பொருள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி வந்தது என்று கேட்டால், ஒரு பானை பார்க்கிறோம், ஒரு பானையை பார்க்கிறோம், மண்பானையை பார்க்கிறோம். அந்த மண்பானையை பார்த்தோம்னா இந்த மண்பானை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? மண்ணிலிருந்து வந்தது அப்படிதானே சொல்லுவோம். கொயவங்கிட்ட இருந்து வந்ததுன்னு போமா? கொயவங்கிட்ட இருந்து வரல, அது மண்ணில இருந்து தான் வந்தது. மண்ணிலிருந்து பானை வருவதற்கு கொயவன் நிமித்த காரணம், மண்ணு முதல் காரணம். அதுபோல மாயையிலிருந்து உலகம் வருவதற்கு ஈசன் நிமித்த காரணம், மாயை முதல் காரணம். மாயை ஜடசக்தி, அதிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது ஜடம். ஆனால் வெறும் மண்ணு தானாக பானை ஆகாது, நிமித்த காரணம் இருந்தால்தான் அது ஆகும். அப்படி ஈசனுடைய பெரும் கருணையினாலே மாயையிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியது. இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தோடு இந்த உயிரை சம்பந்தப்படுத்துகிறவன் யார்? நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்பினாலே நாம வந்து சேர்ந்தோமா? நமக்கு அந்த சுதந்திரம் இருந்ததா? நாம் இங்கதான் பிறக்கணும், இவங்கதான் தாய் தந்தையா இருக்குங்கிற சுதந்திரம் நமக்கு இருந்ததா? இப்பவே இந்த பிறவியிலேயே கடைசியில ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அடுத்த பிறவியில எங்க பிறக்க விரும்புகிறீர்கள், யார் உங்களுக்கு தாய் தந்தையராக வர வேண்டும் அப்படின்னு ஏதாவது ப்ரோஜெக்ட் கொடுத்து வாங்கிக்கிறாங்களா? தெரியவே இல்லை. We have not chosen our parents. We have not chosen our birthplace. We have not chosen anything. நாம கொண்டு வந்து இந்த இடத்துல நம்மை போட்டு வைத்திருக்கிறோம். எனக்கு யார் அண்ணனா வரணும், எனக்கு யார் தம்பியா வரணும், எனக்கு யார் அக்காவா வரணும், எனக்கு யார் தங்கச்சியா வரணும், எனக்கு யார் மாமனா வரணும், எனக்கு யார் மச்சானா வரணும், என் கையிலேயா இருக்கு? இல்ல. ஆனா எல்லாம் நம்ம தான் நினைச்சுக்கணும். ஒரு மாணவர் என்ன கேட்டார், ஐயா கடவுள் உண்டுங்கிறத நீங்க லாஜிக்கலா ப்ரூவ் பண்ணுவீங்களான்னு கேட்டார். புராணத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது, லாஜிக்கலா சொல்லுவீங்களான்னு கேட்டார். எப்ப தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க, சொல்லுங்க. ஒரு மாட்டு வண்டி இருந்தது, அதை காட்டி கேட்டேன், இது என்னன்னு கேட்டேன். அது மாட்டு வண்டிங்க, புல்லக்காட் மாட்டு வண்டி. நான் கேட்டேன், இந்த மாட்டுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். இருக்கு சார். எப்படி சொல்றேன்? ரோட்ல போச்சுன்னா ஹார்ன் அடிச்சா விலகும் சார். நம்மால் வளர மாட்டான். ஆனா எனக்கு சொல்றது, ஹார்ன் அடிச்சா அவன் விலகும் சார், கழனி வச்சா குடிக்கும் சார், வைக்கல் போட்டா சாப்பிடும் சார், அறிவு இருக்கு சார். சரி, அறிவு இருக்கிற மாடு தானாக போய் வண்டியில கூட்டிக் கொள்ளுமான்னு கேட்டேன். அறிவு இருக்கிற மாடு தானாக போய் வண்டியில கூட்டிக் கொள்ளுமான்னு கேட்டேன். இல்ல சார், கூட்டிக்காது.
சரி வண்டிக்கு அறிவு இருக்கான்னு கேட்டார். சார் வண்டிக்கு அறிவு கிடையாது சார். வண்டி அப்ப தானா போய் மாட்டின் மேல் ஏறி கொள்ளுமான்னு கேட்டார். ஏறாது சார். அறிவுள்ள மாடு தானாக வண்டியில கூட்டிக் கொள்ளாது, அறிவற்ற வண்டி தானாக மாட்டின் மேல் ஏறி கொள்ளாது. ஆனால் மாடு வண்டியை சேர்ந்து மாட்டு வண்டி இருக்க எப்படி சாத்தியம்னு கேட்டார். அவன் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னான், என்ன சார் நீங்க பெரிய இன்ஜினியர்னு சொன்னாங்க, இது கூட தெரியலையா? அறிவுள்ள மாடு தானா வண்டியை ஏறாது, அறிவற்ற வண்டி தானா மாட்டை போய் கூட்டிக்காது. ஆனா அறிவுள்ள மாடும் அறிவற்ற வண்டிகள் சேர்ந்து இருக்கிறத பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு மாட்டு வண்டிக்காரன் இந்த ரெண்டையும் சேர்த்து வைத்திருக்கிறான் என்று தெரியுது. இப்போ விஷயத்துக்கு என்ன, இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறதே அதுக்கு அறிவு இருக்கிறதா? இருக்கு சார், அது சித்து பொருள் தான். ஆனா அது தானா போய் ஒரு உடம்புக்குள்ள புரிந்து கொள்ளுமான்னு கேட்டேன். அப்படி அதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கா? இந்த உடம்புக்குள்ள நான் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உடம்பை விட்டு நான் இப்பொழுதுதான் விலக வேண்டும், இப்பொழுது விலகக்கூடாது என்கிற சுதந்திரம் எல்லாம் இருக்கா? இருக்கா சார்? நீங்க மௌனமா இருக்கிறது போல பார்த்தா எனக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்ல. இந்த இருங்க விடுங்க, நீங்க இந்த உடம்பை விட்டு போறதுக்கு சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்களே, உடம்புக்குள்ள இருக்கிறவங்க கூட இந்த உயிருக்கு சுதந்திரம் இருக்கா? உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குது, பேச்சு கேட்கிற மாதிரி கேட்குது, சத்தம் விடுற மாதிரி விழுது, ஆனா தானா உடம்பு கழுகுது. நம்ம சுதந்திரம் இல்லாமையே உடம்பு உயிரை விட்டு தலையை கலந்து போகுது பார்க்கிறோம். அப்ப உயிருக்கு அறிவு இருக்கா? இருக்கு. ஆனா ஒரு உடம்புக்குள்ள போய் தானா அது பூந்துக்குமா? அதுக்கு சுதந்திரம் இருக்காது. இல்ல சார். சரி உடம்புக்கு அறிவு இருக்காது? இல்ல சார், உடம்புக்கு அறிவு கிடையாது சார், அது ஜடம். அப்ப உடம்புக்கு அறிவு இல்லை, இது தானாக ஒரு உயிரை பற்றாது. உயிருக்கு அறிவு இருக்கிறது, ஆனால் அது ஒரு உடம்பை போய் பற்றாது. ஆனாலும் அறிவுள்ள உயிரும் அறிவற்ற உடம்பும் இரண்டும் சேர்ந்து இருக்கிறதை பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், அறிவுள்ள மாட்டையும் அறிவற்ற வண்டியையும் சேர்த்து வைத்த மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் இருப்பது போல, அறிவுள்ள உயிரையும் அறிவற்ற உடலையும் சேர்த்து வைத்த மாட்டு வண்டிக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவன் தான் குகேசன். அவன் தான் சேர்த்து வைக்கிறான். மாடு நினைச்சிட்டோம் நாம இன்னைக்கு இந்த ரூட் வழியா போகணும்னு நாம நினைக்கிறோம், போறோம்னு. ஆனா மாட்டு வண்டிக்காரன் தான் செலுத்துறான். அதுல என்னைக்காவது மாட்டு வண்டிக்கார மாட்டை பார்த்து உன்னை இன்னைக்கு 4:30 மணிக்கு அவுத்து விடுத்துமா, 5:30 மணிக்கு அவுத்து விடுத்துமான்னு எந்த வண்டிக்காரனாலும் மாட்டை கேட்கறானா? கேட்க மாட்டான். அது மாதிரி மாட்டு வண்டிக்காரனாகிய சிவபெருமான் உயிராகிய மாட்டை உடம்பாகிய வண்டியில் இருந்து எப்பொழுது மூச்சாகிய மூக்கணாங்கயிறை கழற்றி எப்பொழுது கழற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்பொழுது கழற்றி விடுவான். அப்ப இந்த உயிர் இந்த உடம்பிற்குள்ளே புகுத்த பெறுவது என்பது சிவத்தால் மட்டுமே சாத்தியமாகிறது. இது தானாக போய் சேர்க்கிற முடியாது, தானாகவும் சேர முடியாது. நான் இந்த உடம்பை விட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? நான் போக மாட்டேன் சார், இந்த உடம்பை விட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா? எப்ப கழற்றானோ அப்ப கழண்டுடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வினை போகவே தேகம் கண்டாய், வினைதான் தீர்ந்தால் திணை போதளவும் இல்லாது கண்டாய். எந்த வினைகளை நுகர வேண்டும் என்று வந்தோமோ அந்த வினைகளை நுகர்கிற வரைக்கும் இந்த உயிர் உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த வினைகள் எல்லாம் தீர்ந்து போன பிறகு ஒரு நொடி கூட உடம்புக்குள்ள உயிர் இருக்காது என்று பட்டினத்தார் சொல்லுகிறார். அப்ப எல்லா பொருள்களுமே சூக்குமத்திலிருந்து தூலமாக வந்தது. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற மாயாகாரியங்கள் அத்தனையும் சூக்குமத்தில் இருந்து தூலமாக வந்தவை. இந்த உயிர் இருக்கிறதே அது சூக்கமமா தூலமா என்று கேட்டால் அது சூக்கமம். ஏனென்று சொன்னால் இந்த தூல உடம்பிலே இருந்து அந்த உயிரை நாம் கண்ணால் பார்க்கவும் முடியவில்லை. எந்த உயிரையாவது நாம் பார்த்திருக்கிறோமா? பார்த்ததில்லை.
சூக்கமமாகிய உயிர் தூலமாகிய உடம்பை இயக்குகிறது. சூக்கமமாகிய உயிர் தூலமாகிய உடம்பை இயக்குகிறது. ஆனால் இயக்குகிற வல்லமை உயிருக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், அந்த உயிருக்கு உயிராக சிவம் இருந்து அதிசூக்கமமாக இருந்து உயிரை இயக்க, சூக்கமமாக இருக்கிற உயிர் தூலமாக இருக்கிற உடலை இயக்குகிறது. எனவே ஈசன் என்பவன் அதிசூக்கமம், உயிர் என்பது சூட்சமம், உடம்பு என்பது தூலம். இப்படி அதிசூட்சமும் சூட்சமும் தூலம் என்கிற நிலையில இந்த உடம்பிலே இந்த உயிரானது புறப்பொருள்களை, பிரபஞ்சத்தை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் இறைவனுடைய பெருங்கருணை இந்த உயிரை செலுத்திக் கொண்டிருக்கிறது. உயிரை செலுத்திக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நுட்பமான இந்த ஒரு விஷயத்திலே நாம் பார்க்கிற பொழுது ரொம்ப அற்புதமாக ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதருடைய ஒரு வாழ்த்து பாடலை சொல்லுகிற பொழுது ஒரு செய்தியை சொல்லுகிறார். அதில் சொல்லுகிற பொழுது முருகன் யார் அதுல சொல்ற, முருகன் யார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்ற. அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரையிரண்டும் அருவி உள உரு அருவம் ஒன்றாகி முத்திரவும் அடுத்த ஒன்னா பெருவழிக்கு அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பான். அருணகிரிநாதருடைய திருவடியை என்னுடைய உள்ளத்திலே வைக்கிறேன்னு பாம்பன் சாமி சொல்லுகிறார். அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே வைத்தவர். அருணகிரிநாதர் முருகப்பெருமானை உள்ளத்திலே வைத்தவர். பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதரை உள்ளே வைத்தவர். அருணகிரிநாத பெருமான் முருகனை எப்படி வணங்கினார் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த இடத்துல பாருங்க, 6 முகங்கள் 12 கரங்கள் கொண்ட திருவடிவிலே வணங்கினாரா? எப்படி வணங்கினார்? அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அரையிரண்டும் அருவி உள உரு அருவம் ஒன்றாகி. சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா, அருவம் 4, உருவம் 4. இந்த அருவம் 4ஆகவும் உருவம் 4ஆகவும் இருக்கக்கூடியதற்கு இடையில இவற்றை இணைக்கிறது அருவுருவம் 1. இதுதான் இறைவன் மேலேந்து இறங்கி வருகிற பாதை. அவர் ரொம்ப உயரத்தில் இருக்கிறார், உயிர் ரொம்ப கீழே இருக்குது. ஒரு 3 மாடி வீடு, 3வது மாடியில உலாத்துறார் ஒருத்தர். எங்க ஊர்ல தெருவுல ஒருத்தர் ரொம்ப அம்மா பசிக்குதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்குதேன்னு கதறிக்கிட்டே போலாம் தெருவுல. இவரு 3வது மாடி டெரஸ்ல உலாத்துறார். வீட்டுல யாரும் இல்லை, எல்லாம் வெளியில போயிருக்காங்க. அந்த ஏழைக்கு பசிய போக்கணும்னு நினைக்கிறார். இவர் 3வது மாடியிலிருந்து கீழே பார்க்கிற, பசிய போக்கணும்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவார்? நீங்களே சொல்லுங்க. 3வது மாடிய மேல இருக்கிற, கீழே தெருல பசின்னு அளவா வந்தார். வீட்டுல ஒருத்தர் கிடையாது, மேல 3வது மாடி இருக்க. இப்ப அந்த ஏழையோட பசியை போக்குன்னு நினைக்கிறார். என்ன பண்ணுவார்? மேலிருந்து சாவியை தூக்கி போட்டு திறந்து வீட்டுக்குள்ள வாம்பல என்ன பண்ணுவார்?
2வது மாடி முதல் மாடி கீழே வந்து அந்த கேட்டை திறந்து பிச்சைக்காரனுக்கு சமானமா வருவார். இல்லைன்னா எப்படி உணவு கொடுக்கும்? இந்த உயிரும் அப்படித்தான் பிச்சைக்காரன் மாதிரி அலருது. ஆணவ மரத்துல மாட்டிக்கிட்டு இந்த மேல் நிலையில பரவலியில் இருக்கக்கூடிய பெருமான் கீழே இறங்கி வருகிறார். 3 மாடி இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வருகிற முதல் மாடி அந்த 3வது மாடியாக இருப்பது அருவம் ஒரு 4. அடுத்து இருக்கிற மாடி அருவுருவம் 1. அதுக்கு கீழே இருக்கிற மாடி உருவம் ஒரு 4. இந்த 4 எல்லாத்தையும் கடந்து வந்து உயிருக்கு அன்பு செய்கிறது. எப்படி ஒரு செல்வந்தர் பசியிலே வாடுகிற ஒருவனுக்கு உணவு தர வேண்டும் என்பதற்காக தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறானோ, அது போல சிவமும் தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தது. எத்தனை படி இறங்கி வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, அருவம் ஒரு 4ஆகி சிவம் சக்தி நாதம் விந்து, இதுக்கு லயம்னு பேரு. இந்த லயம் 4யும் கீழே இறங்குது. அப்படி இறங்கின உடனேயே உருவத்துக்கு போகுது. இப்ப லயத்துல இருந்தா கூட நம்மால அவரை பார்க்க முடியாது, உணர முடியாது. இப்ப கீழே வந்தாகணும். கீழே வர்றதுக்காக உருவத்திலிருந்து உருவம் எடுக்கிறதுக்கு நடுவுல அருவுருவம்னு ஒரு இடத்தை எடுக்கிறார். அதான் சாதாக்கியம். சிவம் சக்தி நாதம் விந்து சாதாக்கியம் 5 படி ஆயிடுச்சு. இப்போ உருவம் எடுக்க ஆரம்பிக்கிறார். உருவம் எடுக்கிற பொழுது மாகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரமன், இது 4. அருவம் ஒரு 4ஆகி உருவம் ஒரு 4ஆகி அரை 2ம் ஒரு அருவம் 1ஆகி. திருக்கோயில்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா வெளி பிரகாரங்கள் எல்லாம் உருவ மூர்த்தமா இருக்கும். அந்த உருவ மூர்த்தம் எல்லாம் கடந்து நீங்க கருவறைக்கு போனீங்கன்னா அருவுருவம் வந்துருவாங்க. எல்லாம் போய் எங்க சங்கமிக்குதுன்னு அர்த்தம். அந்த அருவுருவம் தான் உருவம் தோன்றுகிற இடம். வெளியில எல்லாம் உருவமா இருக்கும், ஆனா சன்னதியில அருவுருவமா நிற்பார். அங்கத்தான் அருவும் சங்கமிக்கும், உருவும் சங்கமிக்கும். பெருமாளுக்கு மேலே இருக்கக்கூடிய அருவநிலை, சிவலிங்கத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அருவநிலை, பெருமாளுக்கு வெளியில பிரகாரத்தில் இருக்கக்கூடிய உருவ நிலை, இரண்டையும் இணைக்கின்ற அருவுருவ நிலை. இந்த 9 படி நிலைகளிலும் இறைவன் இருக்கிற நிலைக்கு பெயர், நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும், தடத்தம் என்று பெயர். செயற்கைன்னு பேரு. இது அவனுக்கு செயற்கை நிலை. ஆனால் அவனுடைய இயற்கை நிலை என்ன என்று கேட்டால், இந்த 9ஐயும் தாண்டி சொரூபமாக நிற்பது, சொரூபத்திலே நிற்பது. எனவே இந்த உருவம் 4ஐயும் அருவுருவம் 1ஐயும் அருவம் 4ஐயும் தாண்டி சொரூப நிலையிலே பரவெளியாக சிவானந்தமாக விளங்குகிற ஒரு பொருள் இருக்கிறதே, அதைத்தான் முருகன் என்று அருணகிரிநாதர் வழிபட்டார் என்று பாமன் சாமிகள் சொல்லுகிறார். முருகன் யாருன்னு கேட்டா நாம் அட்ரஸ் எங்க சொல்லணும்? பரபிரம்மத்தை சொல்லணும், பரவழி சொல்லணும். அதுதான் அவனுடைய உண்மையான விலாசம். முருகனுடைய உண்மையான விலாசம் என்ன அப்படின்னு கேட்டா, அது இந்த 9க்கு என்ன பேருன்னா நவந்தரு வேதம்னு பேரு. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவந்தரு வேதம், இந்த 9 நிலைகள், இந்த ஆன்மா இந்த 9 நிலையை கடக்கணும், கடந்து மேல சொரூபத்தோட இணையணும். இந்த 9ஐயும் காட்டுவதற்கு 9 விதமான சக்திகள் இருக்கிறார்கள் என்று இந்த 9ஐத்தான் நவராத்திரியாக நம்ம சைவ சித்தாந்தம் பேசும், மித்தது பேசாது. அப்ப இந்த 9 நிலைகளையும் கடந்து சொரூபமாக அதிசூட்சமமாக இருக்கக்கூடிய சிவம் அது எங்க இருக்கிறது? இங்கே உள்ளது. ஏன் என்று சொன்னால், உயிரை இயக்க வேண்டி இருக்கக்கூடிய சிவம்
உயிருக்கு உயிராக இருந்தால்தான் அதை இயக்க முடியும். ஏனென்றால் உயிரை இயக்குவது மட்டுமல்ல, எதையும் இயக்குவதற்கு நம்மை போல் கருவிகரணங்கள் வேண்டப்படுவதல்ல. பரம்பொருளுக்கு அது சங்கல்பத்தினாலே அது இயக்கும். அப்ப இந்த உள்ளுக்குள்ளே உயிர் இருக்கிறது என்று சொன்னால், இந்த உயிர் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உயிர் இயக்கிக் கொண்டிருப்பதற்கு உயிருக்கு சுதந்திரம் இருக்கிறது என்று ஆகிவிடும். ஆனால் உயிர் தனியாக அங்கே இல்லை, அது சிவத்தோடு முருகனோடு அங்கே இருக்கிறது, அங்கே உள்ளே இருக்கிறது. அந்த உயிர் உள்ளே இருந்து அந்த உயிர் உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கிறது நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, அந்த உயிருக்கு இந்த வாழ்க்கையில அது செய்த வினை பயன்களை ஊட்டியாக வேண்டும். தானா எடுத்துக்குமா? அது எந்தெந்த வினை பயன்களை எந்தெந்த காலகட்டத்திலே எப்படி எப்படி ஊட்ட வேண்டும் என்பதை ஈசன் அறிவான். எனவே அந்த வினை பயனை ஊட்டுவதற்கு உள்ளதானே இருக்கணும், வேற எங்கேயோ இருந்தா அப்படி முடியும். என்னுடைய வினை பயனை ஊட்டுவதற்கு பெருமான் என்னை விட்டு வேற எங்கேயாவது இருந்தார்னு வச்சுக்கீங்க, என்னுடைய வினை பயனை அவர் எப்படி ஊட்டுவார்? எங்க இருந்தோ ரிமோட்ல ஊட்டுவாரா? இல்ல, உயிருக்கு உயிராக உள்ளே இருந்து ஊட்டுகிறார். இந்த உயிர் இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடையாது. சிவம் ஆற்றல் தந்தால் உயிர் உடம்பை இயக்கும். எனவே உள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிருக்கு, இந்த உயிரை இயக்குவதற்கு உயிருக்கு உயிராக சிவம் உள்ளே இருக்கிறது. அப்படி உள்ளுக்குள்ளே உயிருக்கு உயிராக அதிசூட்சமாக இருந்து அந்த உயிரை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிருக்கு தர வேண்டிய வினைப்பயன்களை அது ஊட்டிக் கொண்டு இருக்கிறது. அப்படி அது வெகு சூட்சமமாக அதிசூட்சமமாக அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவம் இருக்கிறதே, அதிசூட்சமமாக இருக்கிறதே, அது அதிசூட்சமமாக இருந்து கொண்டு சூட்சமமாக இருக்கக்கூடிய உயிரை இயக்கிக் கொண்டு இருக்கிற அந்த சிவத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? அந்த சிவத்துக்கு அது உள்ளே இருக்கிற போது அதுக்கு என்ன பெயர் தெரியுமா? குகன்னு பேர். அந்த சிவத்துக்கு அங்க என்ன பேர்னா சிவம்னு பேர் இல்ல, குகன்னு பேர். ஏன்? உயிர் குகையில் இதய குகையில் அங்கே இருக்கிறார். குகன்கிற பேரு முருகனை தவிர வேற யாருக்கும் கிடையாது. குகன் என்று சொல்லுவது அந்த உள்ளுக்குள்ளே உயிர் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்திலே அந்த உயிரை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அதிசூட்சமமாக இவன் விளங்கிக் கொண்டிருப்பதனாலே, அந்த குகையிலே விளங்கிக் கொண்டிருப்பதனாலே இவனுக்கு குகன் என்று பெயர். அதைத்தான் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் நம்முடைய பாமன் சுவாமிகள். பூதி சேர் உயிர்கள் உள்ள குகைதொரும் பொருந்தும் மாற்றால், பூதி சேர் உயிர்கள் உள்ள குகைதொரும் பொருந்தும் மாற்றால். இது பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு தானே. நான் தான் முதலியே சொன்னேன், பஞ்சபூதங்களால் ஆன உடம்பு இது. இது நிலத்தால் ஆனது, நீரால் ஆனது, நெருப்பால் ஆனது. எப்படி ஆனதுன்னு நமக்கு சந்தேகம் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, தாயினுடைய வயிற்றுல நம்ம இருக்கும்போது இந்த பனித்துளி வெயிட்டு தான் நம்ம வெயிட்டுன்னு சொல்லலாம் இல்லையா. இப்போ 70-80 கிலோ வெளியில வந்தோன்னு வந்துட்டோம். எங்க இருந்து வந்தது வெயிட்டு? எங்க இருந்து வந்ததுமா? சாப்பிட்டு. நாம தாவரத்தை சாப்பிட்டு வந்தது. தாவரங்களை சாப்பிட்டு 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 இந்த உடம்புக்கு வெயிட் வந்துருச்சு. இந்த தசை இருக்க இது எங்க இருந்து வந்தது? தாவரங்களை சாப்பிட்டு வந்தது. தாவரங்களை சாப்பிட்டு வரும். தாவரங்களை சாப்பிடுறத அப்படி இன்னொரு கூட்டு சொல்றேன் இல்லையா. இது அப்படி வந்ததுதான். இப்ப இந்த தசை எலும்பு எல்லாமே தாவரங்கள் இந்த மண்ணிலிருந்து வந்தது தானே. மண்ணு தானே அத்தனை தாவரம். இந்த மண்ணிலேருந்து வந்த தாவரம். அதான் வேடிக்கையா நான் சொல்லுவேன். இப்ப கோதுமை அல்வான்னு வச்சுக்கோங்க. அந்த கோதுமை அல்வா எதுல இருந்து செய்யறோம்? கோதுமை செய்யறோம்.
ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து அடுப்புல காய்ச்சி அதுல சர்க்கரையை போட்டு அப்புறம் இல்லையா இந்த கோதுமை எங்கேருந்து வந்தது? மண்ணில் இருந்து. அதுல போட்ட சர்க்கரை எங்கேருந்து வந்தது? மண்ணில் இருந்து வந்தது. அதுல போட்ட முந்திரி பருப்பு ஏலக்காய் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? மண்ணில் இருந்து வந்தது. அப்ப மொத்தமும் அந்த கோதுமை அல்வா மண்ணு தான் இல்லையா? இந்த மண்ணை இந்த நாக்குங்கிறது என்ன? மண்ணினால ஆனது. மண்ணே மண்ணை தின்னுட்டு நல்லா இருக்கு. ஆமா, இந்த தசை முழுக்க மண்ணினுடைய தாத்வீகம் தான். மண்ணுங்கிற பூதத்தினுடைய தாத்வீகம் தான் இது மண்ணு. நீர் எங்க இருக்கு இந்த உடம்புல? நீர் தாத்தம் குருதி. குருதி ஓடுது. நீர். நெருப்பு எங்க இருக்கு? நெருப்பு. பஞ்சபூதத்துல மண்ணு நீர் தெரிஞ்சிட்டோம். நெருப்பு எங்க சார் இருக்கு? பாடியில கீழே இருக்கு சார். கீழே அடி வைக்கிற ஒரு நெருப்பு இருக்கு சார். அடி வைக்கிற ஒரு நெருப்பு சார். திகு 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 திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு சார். திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. காலையில ஒரு பொங்கல், ஒரு வடை, பஸ்பம். மத்தியானம் சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ், டர்மரிக் ரைஸ், பஸ்பம். போட்டது எங்க போச்சுன்னு தெரியல. சாயந்தரம் என்ன டிஃபன்கிறோம்? சாயந்தரம் இட்லி, வடை, போண்டா, பஸ்பம். போட்டதெல்லாம் பஸ்பம். எரிச்சுக்கிட்டே இருக்குது. திகு திகு திகுன்னு எரியுது. அது எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் 98.4 இருக்கு சார். வெறும் நெருப்பு மட்டும் இல்லை சார். நெருப்புக்கு பக்கத்துல பாருங்க, நீங்க ரொம்ப அற்புதமா ஒரு சமாச்சாரம் சாமி செஞ்சிருக்கிறாரு. இந்த நெருப்புக்கு பக்கத்துல ஒரு தெர்மோஸ்டாட் போட்டிருக்காரு சார். இது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆம்பியன்ட் டெம்பரேச்சர், வெளியில இருக்கிற அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, உடனே என்ன பண்ணுவாரு? இந்த நெருப்பை குறைச்சிடுவார். ஏன்னா பாடி டெம்பரேச்சர் 98.4 தான் இருக்கணும். இதை குறைச்சிடுவார். வெளியில ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, இதை கொஞ்சம் கூட்டுவார். முதல்ல ஹீட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு தெர்மோஸ்டாட் போட்ட இன்ஜினியர் சிவபெருமான் தான். அதுதான் அங்கி மிகாமை வைத்தான், உடல் வைத்தான். இந்த நெருப்பு கீழே வச்சிருக்கான் சார். திருமூலர் சொல்றாரு, திகு திகுன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நெருப்பு உள்ள அணைஞ்சதுன்னு வச்சுக்கீங்க, வெளியில நெருப்பு வச்சிருவோம். நீ உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் சூடு இருக்கா பாருன்னு கேட்கலாம். தாய்மார்கள் சொல்லுவாங்க, நாங்க தான் அடி வைக்கிற நெருப்பு கட்டிட்டு. நீங்க மட்டும் இல்லமா, எல்லாரும் அடி வைக்கிற நெருப்பு கட்டிட்டாங்க. அங்க ஒரு நெருப்பு வச்சிருக்கிறார். இது நெருப்பு. காற்று உங்களுக்கு தெரியும் போக வந்துட்டு இருக்கு. ஆகாசம் எங்க இருக்கு? உடம்புல. ஆகாசம் எங்க இருக்கு? உடம்புல. ரொம்ப நுட்பமானது. ஆகாசம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆகாச கூறு தான் நம்ம குணம். நமக்கு குணம் எங்க இருந்து வருகிறது? ஆகாச கூறு. ஒரே தாய் தந்தைக்கு பையனுக்கு 2 பேர் பிறப்பான். பெரியவன் முரடானா இருப்பான், சின்னவன் சாஃப்டா இருப்பான். ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவன் தானே. எப்படி? ஆகாச கூறு வித்தியாசம். இப்படி பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பூதி சேர் உயிர்கள் உள்ள புகைதரும் பொருந்தும் மாற்றால் சோதியாம் செக்கர் வெட்டு குகன் என்று ஒரு பெயர். அதனாலதான் சொன்னார், முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணவென்றுவாய். அதுல முருகன் குமரன் குகன் வரை. முருகன் உருவம், குமரன் அருவுருவம், குகன் அருவம், 3மாக இருக்கிறார். சாமி சொல்லுகிறார்கள், உயிர்கள் உள்ள குகையிலே இருப்பதினாலே தான் அவன் குகன் என்று பெயர் என்கிறார். ஆகவே இந்த குகனாக உள்ளே இருக்கிறான் அங்கே பெருமான். அவன் உள்ளே இருந்து இந்த உயிரை செலுத்திக் கொண்டிருக்கிறான். அதற்கு பேர் உயிர் கூத்து. எனவே குகன் உள்ளே இருந்து உயிர் கூத்து செய்கின்றான் குகேசன். இந்த உடம்பு இயங்குகிறது என்று சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய குகன் வினைகளின் வழியாக இந்த உயிரை மிகச்சரியாக செலுத்திக் கொண்டிருப்பான்.
பல்வேறு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பப்படி நடந்தது என்று நாம நினைத்துக் கொள்வோம். ஆனால் உண்மை அதுவல்ல. நம்முடைய வினைகளின் பயன்களை தூய்ப்பதற்காக வந்த இந்த வாழ்விலே நல்வினை பயன்களையும் தீவினை பயன்களையும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த நல்வினை பயனையும் தீவினை பயனையும் நாம் தூய்க்கும் போது நமக்கு ஒரு ஞானம் வந்து, பெருமானே எனக்கு வருவன எல்லாம் எனக்கு நானே வருவித்துக் கொண்டவை, இது என்னுடைய வினையின் பயன்கள், அவற்றை நீயே ஊட்டுகிறாய். பெருமானே நீ நல்லது தந்தாலும் சரி கெட்டது செய்தாலும் சரி நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று நாம் சரண் புகுந்து விடுவோம். எனவே என்னுடைய உடம்பை இயக்குகிறவன், இந்த உடம்பை இந்த உயிர் இயக்குமாறு இயக்குகிறவன். நான் அடிக்கடி கேட்பேன், பல இடங்களில் இங்க கூட கேட்டிருந்தேன். இந்த உடம்பை நான் தான் இயக்குகிறேன் என்று சொன்னால் உறங்குகிற பொழுது இந்த உடம்பை இயக்குவது யார்? நீங்க தான் சொல்லுங்க. நான் நன்றாக உறங்குகிறேன், ராத்திரி நன்றாக உறங்குகிற பொழுது உடல் இயங்குகிறதா இல்லை இயக்கம் நின்று விடுகிறதா? ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்டேன். நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப நனவு நிலையில இருக்கிறோம், அடுத்தது கனவுக்கு போவோம், அதுக்கப்புறம் உறக்கத்துக்கு போயிடுவோம். உறக்கத்துக்கு போனா நான் சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லி இருக்கு, நனவுல இருக்கிற பொழுது 35 கொக்கி போட்டிருப்பேன் உடம்புக்கு உயிருக்கும். கனவுக்கு வரும்போது 25, உறக்கத்துக்கு வருகிற போது 3 கொக்கி, 32 கட்டிடுவார். 3 கொக்கி கிட்டத்தட்ட மரணம். சில பேர் தூங்கும்போது பார்த்தா அப்படித்தான் இருக்கும், இருக்கானா போயிட்டானா அப்படித்தான் இருக்கும். 32 கொக்கி, உறங்குவது போதும் சாக்காடு. வள்ளுவரும் சொல்ற உறக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில நமக்கு நம்ம உடம்பு மேல கண்ட்ரோலே கிடையாது. நமக்கு எந்த கண்ட்ரோலும் கிடையாது. ஒரு தேள் நம்ம மேல விழுந்தது, நம்ம காப்பாற்றிக்க முடியுமா? காப்பாற்றிக்க முடியும். நம்ம உடம்பு மேல நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அப்ப நம்ம உடம்பு மேல நம்ம கண்ட்ரோல் கிடையாது. மூச்சு காத்து போகுதா இல்லையா, காத்து துடிக்குதா இல்லையா, என் கண்ட்ரோல்லையா துடிக்குது, என் கண்ட்ரோல்லையா மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப நான் என் கண்ட்ரோல்ல இருந்தா எப்ப எப்படி இருக்கும்? ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் மேனேஜர் பார்க்கறதுக்காக போனேன். மேனேஜர் பார்க்க போகும்போது அந்த மேனேஜர் என்ன பார்க்கறதுக்கு விரும்பல, பார்க்கறதுக்கு விரும்பல. அம்மா வராம போல இருக்கு, நான் வெளியில போயிட்டேன்னு சொல்லுமா அப்படின்னு செக்ரட்டரி சொல்லிட்டேன். இவன் வந்தான். வந்தவனே என்னங்க சார் மேனேஜரை பார்க்கணும் சார், அவர் வெளில போயிட்டார் சார். இல்லை இல்லை, எப்பமா வருவார் தெரியல சார். சரி நான் வர வரைக்கும் இருக்கிறேன்னு காட்டான். உள்ள மேனேஜர் மாட்டிக்கிட்டாரு, வெளியில இருந்து செக்ரட்டரி. அவன் உள்ளே உட்கார்ந்து என்ன எத்தனை பேர் உட்காந்துருப்பான், இவன் தெரியும் உள்ள இருக்கு. அதனால நான் அத்தனை அவன் உட்காந்து. அப்புறமா அவர் உள்ளே இருந்து இன்டர்கால கூப்பிட்டு, அம்மா அவன் போக மாட்டான் உள்ள அனுப்பு அப்படின்னு. அந்த செக்ரட்டரி சொன்னாங்க, சார் உங்களை கூப்பிடுறாரு, உள்ளதான் இருக்காரு, அவங்க கூப்பிடுறேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் சந்தேகம் இருந்துச்சு இந்த செக்ரட்டரி, என்ன அது எப்படி உள்ளதான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க? அதுக்கு அவன் சொன்னா, அம்மா உள்ள மேனேஜர் இல்லைன்னா நீ வெளியில ஆனந்தோட படிச்சுட்டு இருந்திருப்ப, நீ ரிலாக்ஸ்டா இருந்திருப்ப, நீ சீரியஸா வேலை செய்யறத பார்த்தவனையே உள்ள ஆளுக்காரு இல்லையா? உடையவன் இல்லைன்னா நம்ம இவங்க ரிலாக்ஸ்டா இருக்கிறத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னு. நீ சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற உள்ள ஆளுக்காரு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நம்ம உடையவன் இந்த உடம்புக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம்னு தெரிஞ்சா ஹார்ட் ஏன் அவன் தான் போயிட்டாங்க அப்புறமா துடிச்சுக்கலான்னு நின்று இருந்ததுன்னா நிக்குதா? அது லப்பு டப்பு லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரு காரணம்? பெருமான். பெருமான் இந்த உடம்பு பார்த்துக்கிறாரு, காத்து பார்த்துக்கிறாரு. மூச்சு காத்து போகுது மேலே கிழியுமா? யாரு காரணம்? பெருமான் காரணம்.
நாம நம்ம உடம்பை விட்டு நகர்ந்தாலும் கூட இந்த உடம்பை பெருமான் காப்பாற்றி தருகிறார். மறுநாள் காலையில நம்ம ஒழிச்சோடனே நம்ம உடம்பை நம்ம கையில கொடுக்கிறார். இந்தா வச்சுக்கப்பா, ராத்திரி முழுக்க நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், இன்னைக்கு என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுப்பா அப்படின்னு கொடுக்குறாரு உடம்பு. ஒவ்வொரு நாளும் அவர் தான் நமக்கு இந்த உடம்பை இரவு நேரத்துல பார்த்து கொடுக்கிறார். இந்த ஞாபகத்தில் வச்சுக்கணும். அவர் சொல்றார், இன்று நீ உறங்க போகிறாயே, நீ இருளுக்கு போகிறாய். உடம்பை விட்டு தற்காலிகமாக பிரித்து இந்த உடம்பை ஓவரால் பண்றது. ஸ்டேஷன்ல இன்ஜினை ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாடி எடுத்துட்டு போயிடுவோம். அது மாதிரி போகியெல்லாம் விட்டுட்டு யாடி எடுத்துட்டு போய் இன்ஜினை ரிப்பேர் பண்ற மாதிரி இந்த உயிரை பிரிச்சு இந்த உடம்பை இரவு முழுக்க ரிப்பேர் நடந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரை இயக்குவது குகேசன். வெளியில பார்க்கிறோம் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. சூரிய வரா, சந்திர வளர்வா, தேரம், அதாவது அதனுடைய ஆர்பிட்ல போயிட்டே இருக்குது. ஒரு சிஸ்டத்துல ஒரு ஃபெயிலியர் இல்லை, அதாவது ஓடி. என்னைக்காவது டிராபிக் ஜாம்னு சூரியன் லீவு போட்டிருக்காங்க. சார் இன்னைக்கு லேட்டா வந்து 8:30 மணிக்கு டிராபிக் ஜாம் வந்திருக்கிறாங்க, கரெக்டா வருவார். ரொம்ப துல்லியமா அடுத்த வாரம் சனிக்கிழமை, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் எப்போ உதிப்பான்னு இப்ப எழுதலாம், துல்லியமா குறிக்கலாம். சூரியன் என்னவா செய்வான், சந்திரன் என்ன செய்வான், எல்லாத்தையும் துல்லியமா குறிக்கலாம். நம்ம என்ன செய்வோம்னு தான் நமக்கு யாருக்கு தெரியும். என்ன வேணா செய்வோம் நம்ம. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுமையும் என்ன சொல்லுகிறார்கள்? இயற்கை என்று சொல்லுகிறார்கள். இயற்கைக்கு ஏது அறிவு? அது ஜடமாயிற்று. இயற்கைக்கு ஏது அறிவு? அது ஜடம். அப்ப இந்த இயற்கை இயங்க வேண்டும் என்று சொன்னார். இப்ப கார் ஓடிட்டு இருக்கு, நல்லா ஓடிட்டு இருக்கு. சார் எப்படி சார் கார் நல்லா ஓடுது? இயற்கை சார், இயற்கையா ஓடுது சார் சொல்லுவாங்க சார், சொல்லுங்க. அதை ஒரு அறிவுல ஓட்டிக்கொண்டு இருக்கிறான்னு தானே அர்த்தம். பிரபஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா எந்த பழுதும் இல்லாமல் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால் அதை இயக்கிக் கொண்டு இருக்கிறவன் ஒரு பரம்பொருள் என்று தெரிந்து. அவன் இல்லைன்னா அது எராட்டிக்கா பிஹேவ் பண்ணும். அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது, அதனையும் ஒருவன் இயக்கிக் கொண்டு இருக்கிறான். அப்படி இயக்கிக் கொண்டு இருக்கிறவனுக்கு பெயர் நடேசன். அவன் பிரபஞ்ச கூத்தை செய்கிறான். எனவே உயிர் கூத்தை செய்கின்றவன் குகேசன், பிரபஞ்ச கூத்தை செய்கின்றவன் சபேசன் அல்லது நடேசன். இவர்கள் இருவரும் வேறு வேறா என்று கேட்டால் இருவரும் வேறு வேறு அல்ல. என்று சொன்னால் அதிசூக்கும நிலையிலே இருவரும் ஒருவர். அது தடத்தமாக வருகிற பொழுது பல்வேறு வடிவங்களை எடுத்துக் கொள்ளுது. எனவே சூக்குமம் என்று சொல்லக்கூடிய அதிசூக்கும நிலையிலே பரம்பொருள் ஒன்றுதான். ஆனால் அதனுடைய தடத்த நிலையிலே அதே மாகசுர மூர்த்தங்களாக வருகிற பொழுது தட்சிணாமூர்த்தி, நடராஜர், சோமஸ்கந்தர், பிச்சாண்டி, இப்படி பல வடிவங்கள் கொள்ளுகிறாங்க. எல்லாம் வேறு வேற இல்ல, அது மூர்த்தங்கள், தடத்த மூர்த்தங்கள். அதுபோல 5 முகங்களுக்கு மூர்த்தங்கள் இருப்பது போல 6வது முகமும் சிவபெருமானுக்கு உண்டு. அது சிவபெருமானுக்கு உள்ள முகம். எனவே சிவபெருமான் 5 முகங்களை கொண்டு எடுக்கிற மூர்த்தங்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள். 6வது முகத்தை வைத்துக் கொண்டு எடுக்கிற மூர்த்தம் சுப்பிரமணிய மூர்த்தம். எனவே சிவன் தான் முருகன். சிவனிடமிருந்து முருகன் வரவில்லை, சிவனே முருகனாக வந்தார். இந்த தெளிவு நமக்கு வேணும். இல்லைன்னா நம்ம கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. சார் சிவன் பெருசா முருகன் பெருசான்னு கேட்டு குழந்தைத்தனமா கேள்வி கேட்க. சிவன் பெருசா? சிவனும் முருகனும் தடத்த வடிவங்கள். 5 முகத்தோட ஒரு வடிவம் இருக்கு சிவம். 6வது முகத்தையும் காட்டுற அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பணி
ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அருவமும் உருவமாகி லயம் போகம் அதிகாரம் நவந்தரு வேதம் அது சொல்லுகிற அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக. பரபிரம்மம் ஒரு திருமேனியை எடுத்தது. கருணை முகங்களாலும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் கூடித்தனன் உலகம் உய்ய. ஒரு முருகன் ஒரு திருமுருகன் வந்தான் கூடித்தனன் உலகம் உய்ய. முன்னே இல்லாத முருகன் வரல. சூரியன் உதித்தான்னா முன்ன இல்லாத சூரியன் இப்ப வந்தான் அர்த்தமா? மறைஞ்சிருந்தவன் வெளிப்பட்டான் அர்த்தம். அது போல முருகன் மறைந்திருந்தான் வெளிப்பட்டான். 6வது முகம் மறைஞ்சிருந்தது, இப்ப வெளிப்பட்டுச்சு. எப்ப எல்லாம் 6 முகமும் தெரியுதோ அப்ப எல்லாம் 6 முகன். இந்த 6 முகங்கிற அந்த திருநாமம் 6வது முகத்தை எடுத்தால் தெரியும். அறிஞராயோ சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் 6 கொண்டான். இந்த 6 முகம் 6வது முகமாக இருக்கக்கூடிய அதோ முகம் அது. அந்த 6வது முகத்தையும் எடுத்து இப்ப நம்ம படம் போட முடியாத முருகனுக்கு 6 முகம் எப்படி இருக்குன்றத நம்ம படம் போட்டு காட்ட முடியாது. ஏன்னா 6 திசையில பார்த்துட்டு இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி வரிசையா இல்லை, நாம நினைக்கிற மாதிரி சக்குலரா இல்லை. 6 முகங்களும் 6 திசைகளையும் நோக்கிய வண்ணம் இருக்கு. அது வினோத வடிவம். அதற்கு வேலும் கூட 6 பட்டைகளை கொண்டதாக விளங்கும். முருகனுடைய வடிவம் தான் வேலினுடைய வடிவம். முருகன் வேறல்ல, வேல் வேறல்ல. எனவே இந்த 6 முகமும் 12 கரங்களும் கொண்ட முருகப்பெருமான் சிவன் தான். 5 முகங்களும் 10 கரங்களும் கொண்டவன். தசகிரீவனாக விளங்குகின்றவன் 10 தலைகளை உடையவன் என்று சொல்வது போல 5 முகங்களை உடைய சிவபெருமான் ஐமுகச் சிவன். 5 முகங்களையும் 10 கரங்களையும் கொண்டவன். இந்த 5 முகங்களையும் 10 கரங்களையும் கொண்டவனுக்கு 6வது முகமும் வந்து இன்னும் 2 கரமும் வந்துருச்சுன்னா முருகன். அவ்வளவுதான். ஆகையினாலே சிவபெருமான் பேரு சுப்பிரமணியர் பேரு என்று சொல்லக்கூடாது. சிவபெருமானாக இருக்கிறவன் சுப்பிரமணியராகவும் வருவான். அப்ப சுப்பிரமணிய மூர்த்தம் எல்லா திருக்கோயில்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் அத்தனையிலையும் முருகப்பெருமான் சன்னதியில பஞ்சபுராணம் தான் பாடப்பெறுகிறது. உற்சவகாலத்தில் பஞ்சபுராணம் சிவனுக்கு மட்டும்தான் பாடப்பெற வேண்டும். எப்படி முருகனுக்கு சொல்லலாம்? காரணம் என்னன்னா முருகன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை இல்லையா? பஞ்சபுராணத்தை போய் ஒரு சாதாரண கடவுளுக்கு பாட முடியுமா? பாட முடியாது, பாடவும் கூடாது. பிள்ளையார்பட்டியில பிள்ளையாருக்கு பாடுறாங்க, சமயபுரத்துல மகமாய்க்கு பாடுறாங்க, திருச்செந்தூர்ல முருகனுக்கு பாடுறாங்க, எல்லா சிவன் கோயிலேயும் சிவனுக்கு பாடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 தடத்த இந்த தடத்த வடிவங்கள், இந்த தடத்த வடிவங்கள் மேலிருந்து கிளம்புகிற அந்த அதிசூக்கம நிலையை பார்க்கிற பொழுது அது சொரூபம். அதுக்கு அங்க வடிவம் கிடையாது. இந்த வடிவமற்ற நிலையில சொரூப நிலையில இருக்கிற பெருமான் அவன்தான் குஹேசனாகவும் நடேசனாகவும் வந்து உயிரை இயக்கி உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறான். உலக இயக்கம், உயிர் இயக்கம் என்கிற 2. உயிர் இயக்கம் யுனிக், உலக இயக்கம் பொது. நான் இந்த உலக இயக்கத்தோடு நான் சிங்க்ரனைஸ் ஆகணும். சிங்கானத்தான் என்னுடைய வாழ்க்கை நடக்கிறது. எனவே என்னுடைய இயக்கமும் உலக இயக்கமும் இணைகிறது. இந்த பெருமானை நாம் குகேசன் வேறு நடேசன் வேறு என்று கருதி
வராது. குகேசனே நடேசன், நடேசனே குகேசன், இரண்டும் தடத்த வடிவங்கள், இரண்டுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய சொரூபம் பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒன்று. எனவே கடவுள் ஒருவர் தான், பதி ஒரே பொருள் தான். அது சொரூப நிலையில தடத்தத்தில் தான் இப்படி பெயர் மாற்றம் இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலேயே தொடர்ந்து நமக்கு இன்னொரு செய்தியும் சொல்லுவதற்காக அடியன் அருமுக சிவன் என்கிற நூல் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க எழுதியிருக்கிறார். ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமானை நேரில் தரிசித்தவர், அவரிடம் உபதேசம் பெற்றவர், கனவிலே பலமுறை தரிசித்தவர். அவர் பெற்ற உபதேசத்தை அவர் தகராலய ரகசியம் என்கிற பெயரில் அற்புதமான நூலாக தந்திருக்கிறார், முருகனிடம் தான் பெற்ற உபதேசத்தை. எனவே இந்த வரலாறு, அருமுக சிவன் என்கிற வரலாறு பாமன் சுவாமியுடைய வரலாற்றின் முழுமையும் தெளிவாக விளக்குகிற நூல் அடியேன் எழுதியிருக்கிற அடியாருடைய பெருமையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்ன இந்த தகராலய ரகசியம் என்று சொல்லக்கூடிய நூலை அடியேன் 36 நாட்கள் தொடர்பு செய்திருக்கிறார். அந்த ரகசியம், தகராலய ரகசியத்தை, அதுவும் கூட குறுந்தகடாக தம் டிரைவாக இருக்கிறது என்று சொல்லி இதில் அடுத்ததாக ஒரு தலைப்பு சேர்த்திருக்கிறார். என்ன 2 தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு புரியுது. குகேசனும் நடேசனும் என்று சொல்லிவிட்டு சைவத்தில் நவநீதி. இது திருநாவுக்கரசர் சுவாமியுடைய படக்கதை. குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம திருநாவுக்கரசர் கதையை நம்ம சொன்னோம்னா அங்கே உட்காராது. ஆனால் இந்த மாதிரி படக்கதையா கொடுத்துட்டோம்னா அது முழுக்க அதை பார்த்து அந்த படங்களின் வழியாக திருநாவுக்கரசருடைய வரலாற்றை தெரிந்து நமக்கு கதை சொல்லும். இதுதான் அந்த ஸ்ரீமத் பாமன் சாமியுடைய தகராலய ரகசியத்தினுடைய தம்றை. சைவ நெறியில் தலைப்பு தவநெறி, சைவத்தின் தவநெறி அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. சைவத்தின் தவநெறி என்று சொல்லுகிற பொழுது தவம் என்று சொன்னால் சைவத்துல 4 விஷயம்தான் தவம். மற்றதெல்லாம் தவம்னு நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. தவம் என்றால் என்ன என்று கேட்டால் அது 4 விதத்திலே இந்த தவத்தை நாம் செய்யலாம். ஒன்று சரியை, 2வது கிரியை, 3வது யோகம், 4வது ஞானம். இதுதான் தவம் என்று நாம சொல்ற வரைக்கும். நாம போய் முருகன் அப்படி நின்று நாம பெருமானே எனக்கு இந்த குறை இருக்கிறது, இதை தாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது முதல்ல முருகன் நம்ம கிட்ட என்ன கேட்பார் அப்படின்னா, முதல்ல நம்ம போய் கேட்டவனே நமக்கு முருகன் என்ன கேட்பார் அப்படின்னு சொன்னால், நீ என்ன தொண்டு செஞ்சிருக்கேன்னு கேட்பார். சைவ நெறியின் தவநெறி, சைவ நெறியின் அதான் சொல்றேன். இப்ப சிஸ்டத்தை நம்ம ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒர்க் பண்றதுக்கு சிஸ்டத்தை ஓபன் பண்றோம்னு முதல்ல என்ன கேட்கும்? பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு கொடுத்தாதான் உள்ள போக முடியும். அது மாதிரி முருகனுடைய கருணைங்கிற அந்த வேர்ல்டுக்குள்ள உள்ள நுழையணும்னா பாஸ்வேர்டு என்னன்னா தொண்டு. தொண்டு இல்லைன்னு சொன்ன நீ முதல்ல தொண்டு செஞ்சுட்டு அப்புறமான்னு அனுப்பிச்சிடுவார். அதனாலதான் சைவத்துக்கு முதல்ல இன்ட்ரோடக்ஷன் தொண்டு தான். சரியை நெறி என்பது தொண்டு. ஒரு சின்ன தொண்டாவது செய்யணும், நாம ஒரு சிறு தொண்டாவது செய்யணும். நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு சல்யூட் அடிப்பேன், நான் பாட்டுக்கு திருநீர் வாங்குவேன், நான் பாட்டுக்கு பூசுவேன், நான் பாட்டுக்கு கிளம்புவேன் அப்படின்னு இல்லாம இந்த சைவ நெறிக்கு என்னால என்ன தொண்டு செய்ய முடியும், என்ன செய்யலாம்? திருக்கோயிலை தூய்மைப்படுத்துதல், திருக்கோயிலுக்கு தொண்டு செய்தல், அடியார்கள் வந்தால் அவர்களுக்கு தொண்டு செய்தல். சில கோயில்ல பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு கோயில்ல பார்த்தேன், அவரு அவங்க ஓரமா நின்று சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே அந்த சிவாச்சாரியார் உடனே திருநீர் தரார் இல்லையா? திருநீரை வாங்கின உடனே ரொம்ப கஷ்டமான பார்த்து என்ன அது அப்படின்னு கேட்டா, பூசுனதுக்கு அப்புறம் பாக்கியே என்ன பண்றது? இது என்ன பண்றது?
ஆமா 8:55. அப்ப இந்த திருநீரை என்ன பண்றதுங்கிறது ரொம்ப சௌரியமா தூண் கட்டி வச்சிருக்கோம் கோயிலுக்கெல்லாம். எதுக்கு தூண் அப்படின்னு கேட்டா இந்த பாக்கி இருக்கிற திருநீரை அதுல கொட்டிறதுக்கு. இன்னும் சில பேர் இருக்கான், இப்படி வாங்குவான், இப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவான், இப்படி தொட்டி இப்படி விட்டுட்டு மீதிய எங்க ஊர்ல நடக்கிறது சொல்றேன், நான் இங்க நடக்குதுன்னு சொல்ல. கடையில போய் ஒரு காசு கொடுத்து சோடா கேட்கிறோம், அவர் சோடா கொடுக்கிற, கொடுத்த காசுக்கு பாக்கி கொடுக்கிற, பாக்கியை கையில வாங்கிட்டு ஊதுவோமா? அது எப்படி ஊதுவோம்? அப்ப திருநீர் என்பதை அதை கையில அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க பாத்தீங்கன்னா அந்த தியாகேஸ்வரை வழிபட்டுட்டு இப்படி வந்து அங்க ஒருத்தர் சின்ன சின்ன பேப்பர் பெட்டி பேப்பரை கட் பண்ணி இப்படி வழியிலே நிக்கிற. இப்படி வந்த உடனே அவங்க கையில இந்த பெட்டி பேப்பர், இந்த திருநீர் வாங்கும் போது ஏற்படுற மகிழ்ச்சியை விட இந்த பேப்பரை வாங்கும் போது ஏற்படுற மகிழ்ச்சி பாருங்க. உடனே இந்த பேப்பரை வாங்கி போய் அந்த திருநீர் அதை கொட்டி ஒரு சின்ன பணி தானே, ஒரு சின்ன தொண்டு தானே. இன்னும் சில பேர் அந்த கோயில்ல வளம் வருவாங்க, வருகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கோயிலை சுத்தி எங்கேயாவது குப்பை கிடக்கா தூசு கிடக்கா அப்படின்னு பார்த்து அதை எடுத்து பொறுக்கிட்டே இருப்பாங்க. பொறுக்கி கொண்டு போய் போடுறாங்க. நான் வரும்போது இந்த கோயில்ல ஏதாவது ஒரு தூய்மை கேடு இருந்தால் அது சரி பண்றது. இது தொண்டு தான். சிவனுக்கு தொண்டு செய்வது, சிவன் அடியாருக்கு தொண்டு செய்வது. அதுபோல தொண்டு செய்தால்தான் நாம் முதல்ல என்ட்ராக முடியும். அதுதான் சரியை என்று அது சொல்லப்படுகிறது. இப்படி சரியிலே இருக்கிற நாம் அடுத்த தவம் கிரியை நாம சிவபூஜை பண்ணணும். அதுக்குத்தான் இந்த உடம்பு கொடுத்திருக்காரு. இந்த உடம்பு எதுக்குன்னா சிவபூஜை பண்றதுக்குன்னே வந்த உடம்பு. நம்ம அத்தனை தேவர்களும் சிவபூஜை பண்ணி இருக்கிறாங்க. திருமால் பூஜை பண்ணியிருக்கார், பிரம்மா பூஜை பண்ணியிருக்கார், இந்திரன் பூஜை பண்ணி இருக்கிறார், யமன் பூஜை பண்ணி இருக்கிறான். நாமெல்லாம் பார்த்தால் பயந்து நடுங்கி போய் சல்யூட் அடிப்போமே, அந்த சனீஸ்வரன் பூஜை பண்ணியிருக்காங்க. சிவனுக்கு கூட பயப்பட மாட்டோம். எங்க ஊர்ல சனின்னா போதும், அவ்வளவு பயம். அறியாம சிவத்தோட சேர்ந்து இருந்தா எந்த கிரகம் நமக்கு என்ன பண்ணும்? வேகுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உடமே பூந்த அதனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்காலம் சனிபாம்பிரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவனடியார்களுக்கு இந்த நவகிரகமும் வந்து நின்று உங்களுக்கு என்ன நல்லது செய்யணும்னு கேட்டு செய்யுமா? எங்க ஊர்ல என்ன பண்ண, அந்த நவகிரகத்தை சுத்தியே இந்த பாட்டை விட்டு வச்சுக்கலாம். என்ன சொல்ற? ஒண்ணு இந்த பாட்டை படி, இல்ல நவகிரகத்தை சுத்து. நீ படிச்சுக்கிட்டே சுத்துனேன்னா எதுக்கு திட்டிக்கிட்டே அப்படி சுத்திட்டு இருக்க? எங்க ஊர் ஈவோ எல்லாம் மாதிரி புத்திசாலிக்க உலகத்திலே கண்டுபிடிக்க முடியும். என்ன அவங்க அங்க கட்ட கட்டுறதுதான் அவங்களுக்கு பெரிய வேலையா இருக்கு. அவங்க என்ன பண்ண, நவகிரகத்தை சுத்தி இந்த கல்ல இந்த கோளறு பதிகத்தை போட்ட, அதையாவது ஒழுங்கா போட்டாரு. கோளறு பதிகத்தை கோளாறு பதிகம் அடிச்சிருக்காங்க. இப்படி சுத்தி வருகிற பொழுது, நவகிரகத்தை சுத்தி வருகிற பொழுது இந்த பாட்டை எதுக்கு நீ பாடுற? அந்த 9 திட்டின்னு அவர் எழுதியிருக்காரு. அப்ப நாம இந்த சிவபூஜை செய்கிற பொழுது நமக்கு சிவம் நெருக்கமாக, சிவபூஜை முக பூஜை இந்த மாதிரியான பூசைகளை நாம் செய்யணும். அதுதான் தமம். அது கிரி ஒரு சுருக்க அளவிலாவது செய்யணும். ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி,
மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரையிலும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலையை போற்றி. ஒரு 8 பூ கொஞ்சம் நீர் எடுத்து வச்சு ஒரு விளக்கை ஏற்றி சுருக்க அளவில்லாத நம்ம கையால் நம்ம பூசணும், நம்ம கையால் நம்ம பூசணும். அதுதான் கிரியை. இப்ப சரியை முடிஞ்ச கிரியை, அடுத்தது யோகம். இப்ப கோயிலுக்கு போய் செய்ய சரியை தாண்டி வீட்டிலே செய்கின்ற கிரியையும் தாண்டி இப்பொழுது எங்க உட்கார்றோமோ அங்கேயே உள்ளத்துல பூச, எல்லாம் உள்ளத்திலே கொண்டாந்துருது. எல்லா சுத்தியும் லிங்க சுத்தி, தான சுத்தி, திரவிய சுத்தி, எல்லா மந்திர சுத்தி, அத்தனை சுத்திகளும் உள்ளுக்குள்ளேயே நடக்கும். உள்ளேயே எல்லாத்தையும் பெருமானை எழுந்தருள பண்ணி உள்ளேயே பூஜை, அகப்பூஜை. அதுதான் யோகம். அது அடுத்த படிநிலை. ஞானம் எல்லாவற்றிலும் சிவத்தை காணும். இப்படி படிநிலைகளிலே நாம் போக வேண்டும் என்று காட்டுவதுதான் சைவ நெறி. இதுதான் தவம் என்று பெயர். சரியிலே நிற்கிறவர்கள் தாச மார்க்கம் என்றும், கிரியையிலே நிற்கிறவர்கள் சத்புத்திர மார்க்கம் என்றும், யோகத்திலே இருக்கிறவர்கள் சகமார்க்கம் என்றும், ஞான நெறியிலே நிற்கிறவர்கள் சன்மார்க்கம் என்றும் சொல்லப்படுவது. இதைத்தான் நம்முடைய சைவத்திலே படிநிலைகள். ஆகக்கூடி நாம என்ன பண்ணணும்? நம்ம முருகனோடு ஏதாவது ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும். ஏதாவது ஒரு உறவு. ஒண்ணு அவரை தலைவனா நினைங்க, இல்ல அவரை அப்பாவா நினைங்க, இல்ல அவரை தோழனா நினைங்க. இது 3 கொஞ்சம் சாத்தியம். இல்லைன்னா குருவா நினைங்க. ஆனால் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளும். விரைவில் தீயினன் பாலில் படினை போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. என்ன கோல் நடவுனாரு? உறவு கோல். என்ன உறவு? தலைவன் அடிமை, தந்தை மகன், தோழன் அல்லது குருசீடன் என்கிற உறவை நட்டு. நான் எங்க அப்பா தான் முருகன் சொன்னா பத்தாது. ஒரு புள்ள அப்பா கிட்ட என்ன உணர்வோட இருப்பானோ அந்த உணர்வோட இருக்கணும். உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. எனவே தவம் என்று சொன்னால் சைவ நெறிக்கு இந்த நாம தான் தொண்டில நிற்கிறோமா, சிவபூஜையில நிற்கிறோமா, அல்லது நாம பெருமானை அகத்திலே நினைந்து போற்றுகிறோமா என்கிறதை வைத்து நாம் தவம் செய்கிறோம் என்பது பொருள். ஆகவேதான் இந்த தவத்தை செய்கிறவர்கள் நிறைவாக அடைவது ஞானம். அந்த ஞான நெறி. ஞானத்தினால் அன்றி வீடு கொடானாகலாம். எனவே இவையெல்லாம் படிநிலைகள். நிறைவு நிலை என்பது ஞான நெறி மட்டும்தான். ஞானத்தால் தான் நாம் இந்த பெருமானை உணர முடியும். அந்த அறிவிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த ஆணவ அழுக்கு அகன்று தூய்மையான அறிவிலே சிவத்தை, முருகனை உணர்ந்து அனுபவிக்கலாம். அந்த தூய்மையான அறிவு வருவதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய தவம், சரியை, கிரியை, யோகம், ஞானம் அவை படிநிலைகளிலே நிகழ்கிறது. சரியையிலே ஒருவர் நின்று ஒருவேளை கிரியைக்கு போக முடியவில்லை, சரியையிலே நின்று விட்டார் என்றால் அவருக்கு சாலோகம் என்கிற பதவியை சிவபெருமான் தருகிறார். ஒருவேளை சரியையிலே கிரியையிலேயும் யோகத்துக்கு போக முடியல, கிரியையிலேயே வாழ்ந்து நிறைவு பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சாமீபம் என்கிற பதவியை சிவலோகத்தில் தருகிறார். சரியை, கிரியை, யோகம் என்கிற 3லேயும் வந்துவிட்டார்கள். ஞானத்துக்கு வருவதற்கு முன்பாகவே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு சாரூப பதவியை தருகிறார். நிறைவாக ஞான வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு சாயுச்சியம் தருகிறார். எனவே சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்பதெல்லாம் சிவலோகத்திலே இருக்கக்கூடிய பதவிகள். அவற்றை தருகிறார். எனவே சைவ நெறியிலே இருக்கிறவர்கள் உண்மையை உணர்ந்து வழிபாட்டை அறிவு சார்ந்த வழிபாடாகவும் உண்மை வழிபாடாகவும் செய்து அதனுடைய உண்மை பயனை பெற வேண்டும் இல்லையா? ஆகவே உண்மை பயன் பெறுவதற்கு முறையாக அதை செய்ய வேண்டும். தண்ணி பஞ்சம், திடீர்னு மழை பெஞ்சது. எங்க ஊர்ல அத்தனை பேரும் குடத்தை கொண்டு வச்சாங்க. மணிக்கணக்கா பெஞ்சது. அண்டா கொண்டு வச்சாரு, குடம் கொண்டு வந்து வச்சாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க. மணிக்கணக்கா மழை. எல்லாருக்கும் தண்ணி ரொம்பிடுச்சு.
முடியாதுன்னா அவன் குடத்தை கவுத்து வச்சுக்கணும். என்ன மழை பெட்டி என்ன பண்றது? கோயில் இருந்து என்ன பண்றது? வழிபாடு இருந்து என்ன பண்றது? நாம கவுந்த குடமா இருக்கக்கூடாது இல்லையா? ஆகையினாலே உண்மை தெளிந்து அப்படியிலே நடந்து முருகனுடைய அன்பை நாம் பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே வாய்ப்பு தந்த இந்த திருக்கோயிலாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியறிதலையும் இந்த கோயிலிலே அடியணை நெறிப்படுத்திய என்னுடைய உருவ நண்பர் திரு அரவிந்தன் அவர்களையும் வணங்கி மகிழ்ந்து என்னையும் என்னை சார்ந்தாரையும் இந்த கடந்த 10 நாட்களாக தன்னுடைய இல்லத்திலே வைத்து அடியாருக்கு அடியாராக இருந்து போற்றி வருகின்ற ஸ்கந்தநாதன் அவர்களுக்கும் அம்மா பரமேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கூடியிருக்கக்கூடிய அடியார் மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய செவி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் நாள் இன்றைய தினம் நல்ல நாளாக கழிந்தது. நீங்கள் இங்கே இருந்து செய்தது தவம். இந்த தவத்தின் பயன் முருகன் தருகிறான். நாம் காதிலே கேட்ட இந்த செய்தியினாலே இத்தனை நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் தவத்திலே இருந்ததினாலே உங்கள் வாழ்விலே பல்வேறு துன்பங்களை நீங்கள் நீங்கி இருக்கின்றீர்கள். இந்த தவத்தின் பயனாக உங்களுக்கு நலவாழ்வு பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த திருக்கோயில் நிர்வாகஸ்தர்கள், தலைவர், செயலாளர், துணைத் தலைவர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு திருக்கோயில் சிவாச்சாரியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்வதற்கு முன்பாக அடியேன் சதாட்சர மந்திரத்தை 6 முறை ஓதுவேன். அதை நீங்க வீட்டில் அந்த மந்திரத்தை சொன்னா ஒரு பலன், வீட்டில் மந்திரத்தை சொன்னா ஒரு பலன். ஆனால் அதையே கோயில்ல வந்து சொன்னா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமானம். ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இருக்கு. இது இங்க இருந்து சுட்டதுதான். இப்படி ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுக்கு சமானம். 6 தடவை சொன்னா எத்தனை தடவை சொன்னதுக்கு சமானம்? 600 தடவை சொன்னதுக்கு சமானம். இப்ப இங்க ஒரு 100 பேர் இருந்தோம்னு வச்சுங்க. இப்ப 100 பேர் சேர்ந்து இந்த 6 தடவை சொன்னோம்னா 6 பெருக்கல் 100 பெருக்கல் 100 60,000 தடவை சொன்னதுக்கு சமானம். மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. அதனால நீங்க எல்லாம் மெதுவா சரவண பவ அப்படின்னு அடியேன் சொன்ன உடனே சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல வாய் விட்டு அற்புதமாக அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓம் சரவண பவ 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 ஓம் சரவண பவ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே